வணக்கங்க. அதாவது உங்கள் லக்கணத்தில் கேது இருக்காருன்னு வச்சுங்க. லக்கணத்தில் கேது ராசியில் கேது பகவான் இருக்கார். அப்போ அந்த லக்கணத்தில் கேது இருக்கிறவங்க யார் பாருங்கள், ஆன்மீக தொடர்பில் ரொம்ப ஈடுபாடாக இருப்பாங்க. தெய்வ அனுக்கிரகம் அவங்களுக்கு கிடைக்கும். தெய்வத்து மேலே நம்பிக்கை வைப்பாங்க. அடிக்குறுக்க கோயில் எல்லாருமே கோயில் சம்மந்தப்பட்டது எல்லாமே அவங்க தொடர்ந்து போவாங்க. லக்கணத்தில் கேது பகவான் இருக்குன்னா ஞானகாரகன். லக்கணத்தில் 7ஆம் இடத்துல ராகு இருந்தால் அவருக்கு வரக்கூடிய நண்பர்கள் கூட்டாளி எல்லாமே ரொம்ப ஆதிக்க பவராக இருப்பாங்க. உலகம் தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க, உலகம் தெரிஞ்ச மாதிரி நடந்துக்குவாங்க. அந்த 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால. இவருக்கு லக்கணத்தில் கேது இருக்கனால ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது, அதாவது நல்ல எண்ணம், நல்ல உள்ளம், எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனநிலையெல்லாம் அந்த சாதகருக்கு வரும். அடுத்து 7ஆம் இடங்கிறது மனைவி சார்ந்த உறவு சம்பது, நண்பர் கூட்டாளி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக கரெக்டாக இருப்பாங்க. அத்தனை பேர்த்துக்கும் இவர் பதில் சொல்லுவார். இவர் தான் ஞானகாரரே இல்லை. அப்போ லக்கணத்தில் கேது இருக்கிறவங்க ஞானகாரகன். ஒரு மனிதனை ஸ்கேன் பண்ணிடுவாங்க. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஸ்கேன் பண்ணிடுவாங்க. இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அதே நேரத்துக்கு எப்படின்னா விநாயகரை பிடிக்குங்க. அதாவது விநாயகரை, கற்பக விநாயகரை மெயினாக பிடிக்கும். வராகி தாய், அதாவது 9 நவக்கிரக அதாவது எப்படின்னா 9 நவக்கிரகத்தில் இருக்கும்ல. அதாவது இந்த விநாயகரை பிடிக்கிறத விட கேது பகவான் இருக்கார் அல்லவா, கேது பகவான் அந்த 9 நவக்கிரகத்தில் இருக்கிற கேது பகவானை மனசார பிடிக்கும். என்னங்க, அதாவது ஆஞ்சநேயரை பிடிக்கும். சப்தகன்னி பார்த்திங்களா, சப்தகன்னி இப்போ மதுரை மீனாட்சி கோயிலில் போய் பாருங்கள். சப்தகன்னி பார்த்திங்கன்னா பெரிய உருவமாகவே சிலை இருக்கும். வராகி தாய் அவ்வளோ ஒரு பவரான தெய்வம். அதை இந்த லக்கணத்தில் கேது உள்ளவங்க வராகி தாயை பிடிக்கும், ஆஞ்சநேயரை பிடிக்கும், மெயினாக விநாயகரை பிடிக்கும். முகம் இல்லாத தெய்வம் எல்லாத்தையுமே லக்கணத்தில் கேது உள்ளவங்களுக்கு அது பிடிக்கும். ஆன்மீகம் சுற்றுலா சம்மந்தப்பட்டதில் பார்த்திங்கன்னா தெய்வ அனுக்கிரகம். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இவங்க ஸ்கேன் பண்ணிடுவாங்க. இவங்க நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு அவங்களுக்கு உடனே தெரியும். ஆன்மீகத்தில் இருக்கிறனால அவங்களுக்கு உடனே அவங்க எதையுமே சொல்லுவாங்க. தெய்வ அனுக்கிரகம், இந்த பிறப்பு நான் ஏன் எடுத்துருக்குறோம், ஏன் தாய் தகப்பம் வகுத்தில் நம்ம பிறந்திருக்கிறோம், அடுத்த பிறப்பு என்ன அப்படிங்கிறத இந்த இறைவன், இந்த பிரபஞ்சம், பஞ்சபூத நவக்கிரகம் அவங்களுக்கு மனசில் தெளிவாக தோணும். அவங்களுக்கு தெளிவாக அவங்க மனசில் தோன்றதை சொல்லுவாங்க. அது செய்க்கும், அது பழிக்கும். லக்கணத்தில் கேது இருந்தால் ஆன்மீகத்தில் கொண்டு அந்த தெய்வம் கொண்டு விட்டுரும். இல்லற வாழ்க்கை இதிலெல்லாம் ஒரு குறிப்பிட்ட தான் இருக்க முடியும். அது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே, ஒரு 45 வயசுக்கு மேலாம் இல்லற வாழ்க்கையை விட்டு துறவியாக வெளியேற வைக்கும் அந்த கேது பகவான். அப்போ அந்த கேது பகவான் அப்படி வெளியேற வச்சா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டால், அப்போ இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து தான் அவங்க நடந்துக்குவாங்க. இல்லைன்னா அது தானாக வெளியேற வச்சிடும். கேதுக்கு லக்கணத்தில் கேது இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் ஆன்மீகத்தில் நல்ல நாட்டம் உள்ளோம். ஆன்மீகம் சொன்னால் பழிக்கும். ஒரு மனிதனை உடனே ஸ்கேன் பண்ணி அதை சொல்லக்கூடிய திறன் அவங்களுக்கு உண்டு. சோதிடம் படிப்பாங்க, சோதிடம் சொல்லுவாங்க, சோழி போட்டு சொல்லுவாங்க, வெத்தலை பிரசன்னா, சோழி பிரசன்னா, சாமி சொல்கிறவங்க இதெல்லாம் பாருங்கள். அந்த லக்கணத்தில் கேது இருக்கிறவங்க ஞானகாரகன். நாணத்திலே அவங்க சொல்லுவாங்க, சொன்னாலும் பழிக்கும். இதுதான் லக்கணத்தில் கேது இருந்தால். அப்போ லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்கும் அல்லவா. ராகுன்னா மனைவி, நண்பர், கூட்டாளிலாம் வித்தியாசமாக இருப்பாங்க. இவருக்கு ஆப்போசிட்டாக தான் நடந்துக்குவாங்க. அப்போ இவர் இதெல்லாம் இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு என்ன சொல்லுது, இது ஒரு ஜீரோ, ஆன்மீகம்தான் மெயின் அப்படிங்கிறத இவருக்கு அந்த தெய்வம் உணர்த்தும். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். 95 14 77 அதாவது 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.